கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உமது பாதம் ஒன்றே போதும். எல்லாரும் சொல்லுவீங்களா? இயேசுவே இயேசுவே, உம்முடைய பாதம் ஒன்றே போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாதம் ஒன்று போதும் ஆண்டவரே. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து பாருங்களேன். அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம், அதில் கிடைக்கிற சந்தோஷம், அதில் கிடைக்கிற சமாதானம், அதில் கிடைக்கிற மகா மேன்மையான மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு முறை இயேசுவை மார்த்தாள் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறாள். ஆனால் இயேசுவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இயேசுவிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே, என்னை என் சகோதரி விட்டு வந்துட்டா, தனியாக விட்டுட்டு வந்துட்டா. அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். லூக்கா 10வது அதிகாரம் 39 40 41 39 மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருகிற ஒரு அனுபவம் ஒருவேளை உங்களுக்கு இதுவரை இல்லைன்னா, இன்னிலிருந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை அறியாமல் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய எல்லா சரீரம் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா உலக கவலைகள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது உன்னதமான காரியம். எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நான் தேடி போகிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதம். ஒரு முறை எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. கிராஸ் டிவிக்கு எங்கேயும் கிடைக்கல, முயற்சி பண்ணியும் முடியலை, வேறு ஒன்றும் செய்யலை. கடற்கரைக்கு போகினேன், ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கிராஸ் டிவிக்காக, அந்த 1 லட்சத்துக்காக நான் ஜெபிக்கவே மறந்துட்டேன். என் இருதயம்லாம் மாறிச்சு, என் இருதயத்துடைய கவலை மாறிச்சு, என் எண்ணம் மாறிச்சு, என் சிந்தை மாறிச்சு. ஆவியானவர் என்னை அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க தூண்டினார். நான் ஜெபிச்சு முடிச்சுட்டு காலையில் வாரேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஜெய்சலன், காலையில் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன், ஆவியானவர் அந்த 1 லட்ச ரூபா உனக்கு காணிக்கையை கொடுக்கும்படி சொன்னா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாம் இருக்குது. சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்குது. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ற உங்களுக்கு தான் அத்தனையும். ஒரு முறை சீமோன் என்கிற ஒரு பெரிய மனிதனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது. அந்த விருந்தில் அந்த ஊரை சார்ந்த ஒரு பாவியான ஸ்திரீ அங்கு வந்தாள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7வது அதிகாரம் 35 இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் பாதத்தில் அருகே உட்கார்ந்தாள், அழுதாள். இயேசு அவளை பாவங்களை எல்லாம் மன்னித்து அவளை இந்த உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்தினார். உங்களையும் கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துவா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனை, உம்முடைய பாதத்தில் அமருகிற ஒரு புது அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.